as a shield against the harmful radiation that threatens our planet. This radiation, which is constantly emitted by the sun and other stars, is deadly to living things. If the Van Allen belt did not exist, the massive outbursts of energy called solar flares that frequently occur in the sun would destroy all life on Earth. The energy transmitted in just one of these bursts detected in recent years was calculated to be equivalent to 100 billion atomic bombs, each akin to one dropped on Hiroshima at the end of World War II. All of the mentioning information tells us the fact that a perfect system is at work high above the Earth, which surrounds our world and causes it to be protected against the external threats. And for a rational mind, it is an indication that such an amazing structure that facilitates the existence of life on Earth is not based on a series of random events. Rather, it shows a deliberate design being done by a wise creator. And this fact was revealed in the glorious Quran 14 centuries ago. விதமான தூண் இல்லாமல் அந்த அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். அப்ப எப்படி பிரமாண்டமாக இவ்வளவு படைப்பு படைக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி பிரமாண்டமாக இருக்க முடியும்? அதுதான் அல்லாஹு அக்பர். அடுத்த இதெல்லாம் ஒரே வசனத்தில் இறைவன் சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த சின்ன சின்ன சம்பவங்கள், சிறிய சிறிய வசனங்கள், ஒரு 20 வசனங்கள் தான் ஆரம்ப வசனங்கள் இது. அதற்கு பிறகு 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் கூறுகின்றான், இந்த குர்ஆனை போல உங்களால் கொண்டு வர முடியாது. அது அல்லாஹ் இறைவன் செய்த அன்னைக்கு அந்த சேலஞ்சு இன்னைக்கும் யாராலும் அதை நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு ChatGPT, AI டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிகள் வந்தாலும் இன்னைக்கு கூகுள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு பாருங்க, இந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியுமா? எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பாக முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இது இறைவனுடைய வார்த்தை. இது இறைவனுடைய வார்த்தை. இதை போல ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை கொண்டு வர முடியாது. அதனால் தான் இறைவன் சொல்லுகின்றான், ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லி, ஒரு வசனம், ஒரு அத்தியாயம் இதை போல கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் கண்டிப்பாக இதை கொண்டு வர முடியாது. வலன் தஃஅலு, இதை உங்களால் முடியவே முடியாது. அப்ப இறைவன் இதெல்லாம் சொல்லிவிட்டு எதற்காக சொல்லுகின்றான்? இதெல்லாம் படைத்தவன் தான் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவனுடைய அடியார்கள் தான் நாங்கள். அப்படிதான் நமக்கு இந்த குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இந்த குர்ஆனை படித்து நமக்கு அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தி உண்மையான இறைவன் யார் என்ற தேடுதலை அதிகப்படுத்தி இந்த குர்ஆனை படித்தால் நமக்கு கண்டிப்பாக உண்மையான அந்த ஒரு சரியான ஒரு உண்மை நமக்கு தெரிந்துவிடும். இறைவன் நமக்கு அருள் புரியட்டும்.